மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். எதற்காக இவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட விவகாரம் மிக பெரும் பரபரப்பாக உயர்கல்வித்துறையில் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் நிலை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு தங்கவேல் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தரவை உயர்கல்வித்துறை பிறப்பித்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் பொருட்களை கொள்முதல் செய்தது மற்றும் பணியாளர்கள் நியமனம் போன்றவற்றில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார்கள் அடிப்படையில் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக உயர்கல்வித்துறையுடைய கூடுதல் செயலாளராக பணியாற்றிய பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த குழுவினுடைய அறிக்கை உயர்கல்வித்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பதிவாளர் தங்கவேல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது நிரூபணமாகியிருப்பதாக அந்த அறிக்கையில் உயர்கல்வித்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கணினி அறிவியல் துறை தலைவராக இருக்கக்கூடிய தங்கவேல் பதிவாளராகவும் இருந்து வருகிறார். இவருடைய துறைக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ததில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது நிரூபணமாகியிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பணி நியமனங்களிலும் பல்வேறு முறைகேடுகளில் விதிமுறைகளை மீறி பதிவாளர் செயல்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 8 குற்றச்சாட்டுகள் பதிவாளர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அனைத்து குற்றச்சாட்டுகளுமே நிரூபணமாகியிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பதிவாளர் குமரவேல் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உயர்கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தற்போது அந்த தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.